ஹலோ ஆல், திஸ் இஸ் கியூரியஸ் நண்பன். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய விஷயம் அது வேற ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல தவறுதலா உருவானது தான். அந்த மாதிரி ஒரு சில திங்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேட்ச் பாக்ஸ். ஜான் வாக்கர் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட் அவரோட வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு சில கெமிக்கல்ஸை ஒரு பவுல்ல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்றாரு. அப்படி மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு உட்டன் ஸ்டிக்கை எடுத்து அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த உட்டன் ஸ்டிக்கை வெளியில எடுக்கிறாரு. அந்த ஸ்டிக்கோட எண்டில் இந்த கெமிக்கலோட பேலன்ஸ் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ அதை தொடக்கணும்னு நினைச்ச அவரு அங்க டேபிள்ல இருந்த ஒரு கிளாத் எடுத்து தொடக்கிறாரு. ஆனா அவர் ரப் பண்ணும் பொழுது ஒரு இக்னைட் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டிக் எரிய ஆரம்பிச்சிருக்கு. இது ஏன் இப்படி எரியுது அப்படின்னு யோசிச்ச அவரு அப்போதான் கண்டுபிடிக்கிறாரு, அந்த டேபிள் கிளாத்ல ஒரு கெமிக்கல் ஆல்ரெடி கொட்டி இருந்திருக்கு. அந்த கெமிக்கலும் இந்த கெமிக்கலும் ஒன்னா ரப் ஆகும்போது தான் இக்னைட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன உட்டன் ஸ்டிக் எடுத்துக்கிறாரு. அந்த உட்டன் ஸ்டிக்கோட டாப்ல இந்த பவுல்ல மிக்ஸ் ஆயிருந்த கெமிக்கல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறாரு. ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸோட சைடுல அந்த கிளாத்ல ஸ்பில் ஆயிருந்த கெமிக்கல் எடுத்து அப்ளை பண்ணிடுறாரு. அப்புறம் இது ரெண்டையும் ரப் பண்ணும்போது ஃபயர் உருவாகுது. இப்படிதான் மேட்ச் பாக்ஸை கண்டுபிடிச்சாரு. எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வச்சிருந்த ஒரு கிளாஸ் பாட்டில தவறுதலா கீழே தள்ளி விட்டுறாரு. ஆனா கீழே விழுந்த அந்த கிளாஸ் பாட்டில் உடையில. இது ஏன் உடையில, இதுல ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்னு நோட்டீஸ் பண்ண அந்த எட்வர்ட் என்ன பண்றாருன்னா அங்க இருந்த மத்த கிளாஸ் பாட்டில்ஸையும் பிடிச்சு தள்ளி விடுறாரு. ஆனா அந்த மத்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் உடையுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி அந்த முதல் விழுந்த கிளாஸ் பாட்டில் எடுத்து மறுபடியும் வேகமா தூக்கி போடுறாரு. ஆனா இந்த தடவையுமே உடையில. இது ஏன் உடையில அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டில் அவர் செல்லுலோஸ் நைட்ரேட்டை ரொம்ப நாளா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த செல்லுலோஸ் நைட்ரேட் ஒரு லேயரா இந்த கிளாஸ் மேல ஃபார்ம் ஆனதுனால இந்த கிளாஸை உடைய விடாம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இதை நோட் பண்ண அவரு மற்ற கிளாஸஸுக்கும் இதே செல்லுலோஸ் நைட்ரேட் மூலமா ஒரு லேயரை ஃபார்ம் பண்றாரு. இப்படிதான் இப்ப இருக்கிற அன்பிரேக்கபிள் சேஃப்டி கிளாஸஸ் உருவாச்சு. ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஷெஃப் அவரோட கஸ்டமர் ஆர்டர் பண்ண பொட்டேட்டோ ஃப்ரைஸை குக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்றாரு. ஆனா அது ரொம்ப சாகியா இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதை மறுபடியும் குக் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இந்த டைம் இது கிறிஸ்பியா இல்ல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. மூணாவது தடவையா ஒன்று குக் பண்ணி ஆனா இதுல அந்த அளவுக்கு ஸ்பைசி இல்ல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரொம்பவே வெறுப்பான ஜார்ஜ் ஒரு பொட்டேட்டோவை எடுத்து ரொம்ப தின் ஸ்லைசஸா ரொம்ப வேகமா கட் பண்றாரு. அந்த தின் பீசஸ் ஆஃப் பொட்டேட்டோவை எடுத்து டீப் ஃப்ரை பண்றாரு. அது மேல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்றாரு. இதை பார்த்த கஸ்டமர் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குற பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து பைட் பண்றாங்க. டக்குன்னு அவரோட டேஸ்ட் பட் ஆக்டிவேட் ஆயிடுது. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த பிளேட்டையும் அவரே முடிச்சிடுறாரு. இப்படிதான் பொட்டேட்டோ சிப்ஸ் உருவாச்சு. ஸோ இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் உருவானதுக்கு நீங்க ஜார்ஜுக்கும் தேங்க் பண்ணலாம், இல்ல 3 டைம் பொட்டேட்டோ ஃப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணா அந்த கஸ்டமருக்கும் தேங்க் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறவங்களோட பேரு பெர்சி ஸ்பென்சர். அவங்க ரேடார் ரிலேட்டடா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க லேப்லேருந்து வெளியில இருந்ததுக்கு அப்புறமா தான் நோட்டீஸ் பண்றாங்க அவங்க பாக்கெட்ல இருந்த ஒரு சாக்லேட் அது மெல்ட் ஆயிருக்கு. இது ஏன் மெல்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க நினைச்ச அவங்க இன்னொரு சாக்லேட் பீஸ் எடுத்து அதே ரேடார் டிவைஸ் பக்கத்துல மறுபடியும் வைக்கிறாங்க. அந்த சாக்லேட் சீக்கிரமாவே மெல்ட் ஆயிருது. இந்த டிவைஸ் வெறும் மெல்ட் மட்டும் தான் பண்ணுதா இல்ல ப்ராப்பரா குக் பண்ணுதா அப்படின்னு திங்க் பண்ண அவங்க ஒரு கார்ன் எடுத்துட்டு போய் அந்த ரேடார் டிவைஸ் பக்கத்துல வைக்கிறாங்க. அந்த கார்ன் பஸ்ட் அவுட் ஆகுது. இதை பார்த்தா அவங்களுக்கு புரியுது, இந்த ரேடார் எமிட்டிங் டிவைஸை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா நம்மளால ஃபுட்டை குக் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்ச அவங்க கண்டுபிடிக்கிற டிவைஸோட பேரு தான் மைக்ரோ ஓவன். ரூத் கிரேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களோட கெஸ்ட்டுக்கு சாக்லேட் குக்கீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குக்கீஸ்க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க இந்த சாக்லேட் குக்கீஸ் செய்யறதுக்கு தேவையான சாக்கோ கிரீம் அவங்க கிட்ட இல்ல. அப்ப அவங்க ஒரு நெஸ்லே சாக்லேட் பார் அவங்க கபோர்ட்ல இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த நெஸ்லே பாரை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி குக்கீஸ்ல ஸ்ப்ரே பண்ணி குக்கீஸை பேக் பண்ணோம்னா அந்த ஹீட்ல இந்த சாக்லேட்டுமே மெல்ட் ஆகி மொத்த குக்கீஸ்லயுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஆனா இந்த குக்கீஸ் பேக் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க அந்த சாக்லேட் எதுவுமே மெல்ட் ஆகாம அப்படியே ஃபுல் பீஸாவே இருக்கு. இதை ஒரு ஃபெயிலியர் மாடலா பார்த்த அவங்க நம்ம இப்ப கெஸ்ட்டுக்கு எதை கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி கிச்சன்லயே உட்காந்துடுறாங்க. இப்போ கிச்சனுக்குள்ளார வர அவங்களோட ஃப்ரெண்ட் இந்த குக்கீஸ் எடுத்து ஒரு பைட் பண்ணிட்டு அவங்கள பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கே, இந்த யோசனை உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. சாக்கான ரூத் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கீஸ் எடுத்து ஒரு பைட் பண்றாங்க. அது யூசுவல் சாக்கோ குக்கீஸை விடவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்படிதான் சாக்லேட் சிப்ஸ் உருவாச்சு. ரஷ்யன் கெமிஸ்ட் ஜான் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில கோல் தாருக்கான சப்ஸ்டியூட் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் சரியா ஹேண்ட் வாஷ் பண்ணாம அப்படியே சாப்பிட போயிடுறாரு. அப்போ அந்த லஞ்சை சாப்பிடும் போதுதான் அவர் ரியலைஸ் பண்றாரு அந்த லஞ்ச் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு அப்படின்ட்டு. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாஸ்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த கெமிக்கல் எடுத்து நல்லா இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த கெமிக்கல் ஒரு எடிபிள் ஐட்டம் அண்ட் அது ஒரு 0 கேலரி சுகர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஃபர்தரா அந்த கெமிக்கலை ரிசர்ச் பண்றது மூலமா அவர் கண்டுபிடிச்சது தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் 0 கேலரி சுகர்.
இப்போ நம்ம பார்த்த இந்த திங்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.